ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆத்ம அறிவு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோதான் நம்ம படித்தாலும் ஆத்மலோகம் அப்படிங்கிறது மேலோகம், பூதலோகம் அப்படிங்கிறது பூத கணங்கள் அப்படிங்கிறது கீழோகம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. சரி, நம்ம நடுலோகம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய நடப்பு நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அறிவு. நம்ம காலையில் சாப்பிட்றது, என்ன டிஃபன் வைக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், எங்கே வேலைக்கு போகிறோம், என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஒரு உணர்வு தான் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, எவ்வளோதான் நம்ம படித்தாலும் நம்ம இதை இல்லை, நம்ம இந்த ஆத்மலோகங்கிறது இல்லை, பூதலோகங்கிறது இல்லை, எல்லாம் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம முரண்பாடு பிடிக்கிறோம். சரி, எனக்கு சொந்த அனுபவத்தில் ஒரு கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அனுபவம் கதை அப்படிங்கிறது இல்லை, உண்மையான நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய ட்ரூ ஆஃப். நான் சொன்ன நீங்கள் நம்ம தான் நம்பணும் அப்படிங்கிற கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இது ஒரு கதையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் என்ன எப்படி எடுத்துக்கலாம், ஆக்சுவலி இந்த கதையில் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம். சரி, என்னுடைய மனம் முடிச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஒரு புது பொண்ணு, அதாவது புது பொண்ணுன்னு சொல்லுவாங்களே, நம்ம ஒரு இடத்துல மனம் முடிச்சு கொடுத்தோன்னா புது பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல மனம் முடிச்சு கொடுத்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பர்சன் என்ன செஞ்சுறாங்க, ஒரு பையனை என்ன செஞ்சுறாங்க, பார்க்கில் கொலை பண்ணிடுறாங்க. கொலை நடந்த உடனே நானும் பதறி போய் என்ன செய்கிறேன் அப்படின்னா, வெளியே கேட்குறேன், எப்படி இருப்பான், எப்படி அவனுடைய முகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் எங்கள் ஊர். நாங்கள் அந்த ஊரில் வாடகைக்கு இருந்திருந்தோம். நான் என்னை திருமணம் முடிச்ச இடத்துல நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். அதே சமயத்தில் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 2-3 இடத்துல நாங்கள் வாடகைக்கு இருந்தனால நாங்கள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அந்த இடங்கள் கொஞ்சம் பர்சன் அவங்களுடைய அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு அறிவுங்கிறது ஒன்று உண்டு. யார் யாரெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையாக நான் என்ன செய்கிறேன், கேட்குறேன். அப்போ ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி இருப்பான், அப்படி இருப்பான், இந்த மாதிரி இருப்பான், அவன் கொஞ்சம் இந்த வண்டியில் தான் வருவான், அந்த மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி, கேட்டு பார்த்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஐடியா கூட இல்லை, என்னுடைய அறிவில் எனக்கு யாருமே அப்படி தோணலை. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அப்படியே விட்டுட்டேன். சரி, என்னென்னையும் இருக்கட்டு, அவனோட ஆத்மா சாந்தி அடையிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு மனசில் என்ன செஞ்சு நினச்சிக்கிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அடுத்த வேலைகளை பார்த்துக்கிட்டு நம்ம ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ், நடைமுறை அறிவு அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ், இந்த அறிவுக்கு நான் வந்துடுறேன். ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறேன் அப்படின்னா, காலையில் டப்புன்னு தூங்கி கொஞ்சம் ஒரு 6 o'clock முழிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் என்ன செய்கிறேன், துடிச்சு முழிக்கிறேன். ஒரு கனவு கண்டு நான் என்ன செய்கிறேன், துடிச்சு முழிக்கிறேன். ஒரு பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பில்லட்டில் வந்துக்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி பக்கத்து வீட்டில் போய் என்ன செய்கிறான், அவனுடைய காலடியை கொண்டு வைக்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு கனவு காண்றேன். கனவு கண்ட உடனே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, துடிச்சு முழிக்கிறேன். முழித்த உடனே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என் உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, பார்க்கில் ஒரு பையனை கொன்னாங்களே, அந்த பையன்தான் இவன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது, என்னுடைய உள் மனசு சொல்லுது. சரி, என்ன தான் இருந்தாலும் அந்த உள் மனசு சொல்லிச்சோ வெளி மனசு சொல்லிச்சோ, என்ன தான் இருந்தாலும் திரும்பி நம்ம ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜுக்கு நம்ம வந்துடுவோம். அதாவது காலையில் என்ன டிஃபன் வைக்கிறது, தோசை போடுறதா, காலையில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், திரும்பியும் அந்த ப்ராக்டிக்கல் ஆஃப் லைஃப்க்கு வந்துடும். இந்த கொலை பண்ணினவன் யார் அப்படின்னா, நான் இருந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டு பையன், எங்கள் வீட்டுக்கு தொட்டு உள்ள ஒரு பையன். அவனை தேடி என்ன செஞ்சு அன்னைக்கு கொலை பண்ண நைட்டு நிறைய போலீஸெல்லாம் வர்றாங்க. என்ன செய்கிறாங்க, அந்த கண்ணாடியெல்லாம் என்ன செய்கிறாங்க, அடித்து நொறுக்குறாங்க. அடித்து நொறுக்குன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, நானும் அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மாறி போயிட்டாங்க.
இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கனவும் காண்றேன். ஒரு அடுத்த அதை தொட்டு நான் இந்த கனவும் காண்றேன். கண்டு முடித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்தது ஒரு அந்த என்னைக்கு நான் கனவு கண்டனோ அன்னைக்கு சாயந்தரம் என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள வீட்டுக்கு நிறைய அந்த சைடில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்கள் அங்கே போய் என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க. என்னடா எல்லாரும் எதுக்கு பக்கத்தில் அந்த மாடி, அவங்க வீட்டுக்கு மாடியில் தான் அவங்க உட்காந்துருந்தாங்க. மாடியில் எதுக்கு நிறைய பேர் கூட்டமாக கூடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் மேலே போய் பார்த்தா, அந்த பையன் இறந்து போன கொலை பண்ணாங்களே அந்த பையன் என்ன செஞ்சுட்டான், அந்த கொலை பண்ணவனுக்கு தம்பியாக இருக்க மேலே என்ன செஞ்சுட்டான், அவனுடைய ஆத்மா என்ன செஞ்சுட்டு ஏறிட்டு. இப்படி ஆத்மா ஏறின உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, இத்தனை நாளில் உன்னுடைய மகனை என்ன செஞ்சிருவேன், கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆத்மா ஆக்ரோஷமாக சொல்லியிருக்கு. அப்படி சொன்ன உடனே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, காலையில் கண்ட கனவு சாயந்தரம் இந்த மாதிரி நடக்குது. நான் வந்து என்ன செய்கிறேன், புது பொண்ணு அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு என்ன செய்கிறேன், ஓடி போகிறேன். ஓடி போய் மேலே ஏறும்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பெரியவங்க கீழே இறக்கி விட்டு உன் மேலே ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, கீழே நாங்கள். அந்த கனவில் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அவன் சிரிச்சுக்கிட்டு என்னை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், நல்ல ஒருத்தங்களை பார்த்த உடனே எப்படி அன்பாக சிரிப்பாங்களே அந்த மாதிரி சிரிக்கிறான். அந்த பையனை நான் என்ன செய்கிறேன், அன்றைக்கி சாயந்தரம் பார்க்குறதுக்கு சொல்லி மேலே போகிறேன். ஆனால் என்னை வந்து யாருமே அங்கே மேலே விடலை. ஆனால் என் மனசுக்குள்ளேயே நான் சிரிச்சுக்கிட்டேன். காலையிலேயே என் கனவில் வந்து சிரிச்சுக்கிட்டு அந்த பையன் என்ன செஞ்சாச்சு, சிரிச்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு நல்லா இருங்க அப்படிங்க சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான், அடுத்த வீட்டு என்ன செஞ்சுறான், வீட்டில் போய் என்ன செஞ்சுறான், அவங்க வீட்டில் போய் என்ன செஞ்சுறான், அவங்க தம்பியார்கிட்ட என்ன செஞ்சுறான், உடம்புல ஏறியிருக்கான். ஏறி ஆத்மா ரூபத்தில் என்ன செஞ்சிட்டான், மாறிட்டான். இப்படி ஒரு சம்பவம். இப்போ இந்த நாலேஜை பார்க்கும்போது இந்த நாலேஜ் வந்து இது பொய் மாதிரி இருக்குதா, இல்லை நம்ம காலையில் நைட்டு சில பேர் சொல்கிறாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு கனவுல வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கனவை பார்க்கும்போது உண்மையான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையிலே நம்மளுடைய ஆத்மலோகங்கிறது ஒன்று இருக்குது, பூதலோகம் இங்கே இருக்கிறது உண்மையாகி போச்சு. ஏன்னா நான் தான் கனவு கண்டிருக்கேன், இந்த விஷயத்தை நான் தான் சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் இருந்தேன். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை நாலேஜஸ் இருக்குது அப்படின்னா 3 விதமான நாலேஜ் இருக்குது. ரிவீல்டு நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் என்ன நாலேஜ், இன்ட்யூஷன் நாலேஜ். உங்களுடைய மனசுக்குள்ளே சில நேரங்களில் சில உணர்வுகள் வருது, உங்களை தூண்டி விடக்கூடிய நிறைய கெட்ட விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு உணர்வுகள் வருதுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எப்போவுமே நல்லது நடக்கணும், நீங்கள் நல்லதாக நினைங்க, நன்மை செய்யுங்க, நல்லதாக இந்த மாதிரி இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட அதிகமாக தூண்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த இன்ட்யூஷன் பவரை நீங்கள் நிறைய தடவை நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, இது தப்பான ஒரு விஷயமாக இருந்து அந்த இன்ட்யூஷன் பவர், அதாவது இன்ட்யூஷன் நாலேஜ், இது வந்து ஒரு விதத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது சில நேரங்களில் சொல்லப்போனால் இதை பேய்கள்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட உணர்வை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். தப்பு நீ செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டித்து விடுங்க. அப்போ அந்த உணர்வுகள் உங்களுக்கு என்ன செய்யணும், கட்டுப்படணும். கண்டிப்பாக என்ன செய்யும், கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். இந்த உடலில் ஒவ்வொரு பார்ட்ஸையும் அடக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு உண்டு. நம்மளுடைய மலம், சிறுநீர் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் உண்டு. அதே சமயம் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சக்தியும் உண்டு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு மனதை அடக்கக்கூடிய சக்தி என்கிறது உண்டு.
அதனால் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யணும், உன்னிப்பாக நம்மளுடைய உடம்பு நாம் தான் என்ன செய்யணும், இதை வந்து நம்ம வந்து ஆட்டி படைக்கிறோம், நம்மளுடைய உடம்புல வச்சு தான் நாம் வந்து செய்கிறோம். நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம். நம்ம உடம்புல இன்டிடியூஷன் பவர் நம்மளை வந்து என்ன செய்யலாம், தூண்டி விட்டு நம்மளுடைய உடலை வைத்து என்ன செய்யலாம், வேடிக்கை பார்க்கலாம். கவனமாக இருங்க. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் உங்களுக்கு திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குதா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு உணர்வை நீங்கள் சோதித்து பாருங்கள். அது கெட்ட விஷயமா நீங்கள் அது உங்களுக்கு தூண்டி உங்களுக்கு விடுதா, ஆனால் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்களா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த பேய்களை நீங்கள் விரட்டி தான் ஆகணும். இந்த இடத்துல எல்லா வீட்டில் இருந்து விரட்டி விடணும். உங்கள் மனசுக்குள்ளே உங்களோட உடலில் இருந்து கண்டிப்பாக அவங்கள விரட்டி தான் ஆகணும். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் நாலேஜாக இருந்தாலும் நாம் வந்து நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக அடையாளம் கண்டு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கெட்ட ஆத்மாக்களை நம்ம கண்டிப்பாக வெளியேற்றணும். நல்ல ஆத்மாவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நன்மை செய்யும். எந்த ஒரு தேர்ந்துதலும் என்ன செய்யணும், அவங்கள வெளியேற்றணும்னு அவசியம் இல்லை. சரி வியூவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.